வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் 20ஆம் தேதி 4வது மாதம் 2024 ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இங்கே கேட்கலாம், என்னடா இது யூனிஃபார்ம் காலைல டியூட்டியில் இருக்கும்போது இந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தேன் இப்போவும் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வேலையை முடித்து வீட்டில் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு. வீடியோ கேப்சர்லாம் எடுத்துட்டேன். இப்போ மணி கரெக்டாக 10 மணி. ஸோ சீக்கிரம் ஸ்மாக்டவுன் ரிவ்யூ போடணும். இப்போவே ஸ்மாக்டவுன் ரிவ்யூ ஏன் இன்னும் போடலை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக நான் குளிக்க கூட செய்யலை, அப்படியே அந்த வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். இது ஏஜே ஸ்டைலுக்கும் எல்லா நைட்டுக்கும் நடக்குது. இந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா LA நைட்டை பார்த்தீங்கன்னா தம்சம் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் ஒன்று வந்து ஏஜே ஸ்டைல் வந்து வெற்றி பெற்றது மூலிமா நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் செலக்ட் ஆகிட்டார். இவர் தான் கோடி ரோட்ஸ் கைகன்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ பேக்லாஸில் மோத போகிறாரு அப்படிங்கிறதையும் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டானுங்க. ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாமே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா. அடுத்தது சோலோ சிகாவை போன வாரம் அண்டாவையன் என்ன பண்ணா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சோலோ சிகாவினும் அண்டாவையன் போன வாரம் பார்த்தீங்கன்னா பால் ஹெமன் பேசும்போது நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது, நியூ மெம்பர்ஸ் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைக்கை பிடுங்கி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிகழ்வு நடந்திருக்கும். நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து பிளட் லைனோட ரூமை வந்து கோடி ரோட்ஸ் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். இதை பார்த்து கடுப்பானவர் பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த நியூவான ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜெமி ஊசோவை இந்த இடத்த விட்டு விரட்டுறது. ஸோ ஜெமி ஊசோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார். இதெல்லாம் போன வாரம் நடந்தது. ஸோ இந்த வாரம் ஒரு கார் வருது. காருக்குள்ளே யார், நம்ம சாரு சோலோ சிக்காவா. பார்த்த உடனே நம்ம பாலியவன் உனக்கெல்லாம் விளக்கு பிடிக்க வேண்டிய நிலைமையாகிடுச்சு, காணாமல் கொடுமடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்ன சோலோ ஷட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து டாமாட்டாங்கா வராரு. டாமாட்டாங்காவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி ஏற்றுக்கிறாரு. வாடா வாடா சகோதரா, நம்ம இன்றைக்கி ஷோவை கட் பண்ணோன்னு பார்லிமெண்ட் ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு. கெவின் ஓவன்ஸ் நீ பார்த்தியா? கெவின் ஓவன்ஸா நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், பார்த்தா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தா சொல்கிறேன்லாம் இல்லை, அவனை பார்த்து நீ சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிகா வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. ஏண்டா ட்ரைபிள் சிஃப்க்காக மட்டுமே வேலை செஞ்ச கைடா, உனக்காகலாம் வேலை செய்ய சொல்கிறீ அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட்டுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேப்சர் ஆகிட்டு. சரி, நெக்ஸ்ட்டு நிக்கோலோட ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். எஸ், ஸ்மாக்டவுனுக்கான நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து வரப்போகுது. ஸோ எல்லா ஆடியன்ஸையும் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாரு. வரவேற்று மட்டும் இல்லாமல் WWEயோடைய CCO நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து இந்த அரங்கம் முழுக்க ஆடியன்ஸ் இருக்கிறீங்க, தொடர்ந்து ஸ்மாக்டவுன் ரா வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்குது. ட்ரிபிள் ஹைட்ஸ் நீ AW தானே குத்தி காட்டுற, அங்கே டிக்கெட்டே போட மாட்டேங்குது, இங்கே 18,000 15,000 டிக்கெட் விற்குது. எனக்கு தெரியும் ட்ரிபிள் ஹெச் நீ AW தான் கலாய்க்கிறேன்னு. சரி, அதை விட்டு இல்லைங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து பிராண்ட் நியூ WWEயோடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்துருக்குது. இதை வந்து ஸ்மாக்டவுன் சாம்பியன்ஷிப்புக்கு மாற்றாக ஒரு சாம்பியன்ஷிப்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கரண்ட் WWE டாக் டீம் சாம்பியன்ஸ் டவுன் அண்டர் அப்படிங்கிற டீம் அழைக்கிறாரு. ஆஸ்டின் தேரி, கிரேட்சன் வாலர் 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேர் சொல்கிறாங்க, நீங்கள் போன வாரம் ரால செகண்டரி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான ஸ்மாக்டவுன் ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை மிஸ்ஸுக்கும் ட்ரூத்துக்கும் கொடுத்துருப்பீங்க. இப்போ எங்களுக்கு ஒரு புது டைட்டில் வரீங்க, இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ரசல்மேனியாவில் மூமெண்டம் கிரியேட் பண்ணது நாங்கள் தான், எங்களுக்கு தான் நீங்கள் முதல் டைட்டில் இருந்திருக்கணும், ஓகே டைட்டில் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது பிராண்ட் நியூ டைட்டில் காட்டுறாரு. காட்டிக்கிட்டு அப்படியே கை கொடுக்கும்போது ஒருத்தருக்கு கை கொடுக்காம 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்குள்ளேயே கை கொடுத்துருக்கானுங்க. ஏன்டா நீங்கள் பாசையே கலாய்க்கிறீங்களா, அந்தளவுக்கு வந்துட்டிங்களா? சரி, இதுக்கு நம்ம நிக்கோலோஸ் சொல்கிறாரு, நீங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டீங்க சரிதான், இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் முதல்ல வெற்றி பெற பாருங்கடா. இந்த மேட்ச்சில் அதாவது உங்களுக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வந்து உங்கள் டைட்டிலுக்கு அகேன்ஸ்டாக மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கும் பார்த்தீங்கன்னா நிக்கோலோஸ் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் இருக்குது. ஒரு 4 டீம் பார்த்தீங்கன்னா பங்கேற்க போகிறாங்க. இதில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸாக இருக்கட்டும், ஆத்தர் ஆஃப் த பின் AOP டீமாக இருக்கட்டும், ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்மா டீம் ஒன்று இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு 4 டீம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம நியூ கேத்லா ரீபப்ளிக் அப்படிங்கிற டீமு
நம்ம பீட்டன் மற்றும் டைலர் பீட் இருக்காங்களா அந்த டீம், இவங்க 4 பேருக்குள்ள டாக் டீம் சாம்பியன்ஷிப் நம்பர் 1 மேட்ச். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யோமி கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி வந்து உங்களுடைய சகோதரியான பெய்லியை நீங்கள் மோத போகிறீங்களே, இதில் என்ன நினைக்கும் போது பிரதர் சிஸ்டர் பாசம் வேறு, இது சாம்பியன்ஷிப்புக்கான மெட்டீரியல் டைம், கண்டிப்பாக சாம்பியன்ஷிப்பை நான் வெல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் தான் இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. அதில் வெற்றி பெறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நயோமி அவங்களுடைய கெரியர் மூமெண்ட்டாக 2 தடவை உமன் சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்றிருக்காங்க. 3வது முறையாக இன்று வெற்றி பெறார்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நயோமி கருப்பாக இருந்தாலும் அந்த சாம்பியன்ஷிப் இவங்களுக்கு எடுப்பாக இருக்கும்பா. அடுத்தது இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக தான் போகுது, நல்லா தான் கொண்டு போகிறாங்க. சரி, இந்த மேட்ச்சில் ஃபைனலி யார் வெற்றி பெற்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராப்பீஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா நியூ காத் கத்தரல் ரிப்பப்ளிக் டீமை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப், இப்போடைய ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப்போட பேர் டபிள்யூபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப். ரால இருக்கிறது வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப். இது டபிள்யூபிள்யூ டாக் டீம், அது வேர்ல்ட் டாக் டீம், இப்போ புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பெய்லி கிட்ட கேட்கும்போது பெய்லி சொல்கிறாங்க, விஆர்எஃப்ல வந்து இன்ஜுரி ஆகி வீட்டுக்கு போயிட்டா, இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ உருப்படியாக இருக்கிறது நானே ஒரே ஒரு உமன் சாம்பியன், இந்த உமன் சாம்பியன் உங்களுக்கு ஒரு நல்ல சாம்பியனாக இருப்பேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா நம்ம பிகிழ்த்தி சொல்கிறாங்க. இன்னைக்கு நயோமியா சகோதரியா கூட மோத தான் போகிறான், ஓகே அவளை பீட் பண்ணி நானும் என்னோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் தான் பண்ண போகிறேன், நான் தோக்கலாம் மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பெய்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்றைக்கி மெயின் இவனில் பார்க்கலாம். பெய்லியா நயோமியா யார் வெற்றி பெறா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சோலாசிக்காவிட்ட நம்ம பார்லிமெண்ட் சொல்லுவார், நான் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன்ப்பா, ஆனால் எங்கேயுமே இந்த ஏஜே ஸ்டைலில் காணோம், இனிஷியல் வரல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு, நீ பண்ண முடிவுலாம் தப்பு சோலோ, கொஞ்சம் பொறுத்து நீ முடிவு எடுத்துருக்கலாம், அதுக்குள்ளே ஒன்று நீயே ட்ரைபல் சீஃப் ஆக்குற, இதெல்லாம் மேலிடத்துக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, அது ரோமனுக்கு தெரிஞ்சால் என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் பற்றி பேசாத, உனக்கு ஏஜே ஸ்டைலை பற்றினா தெரியணும், அதுக்கான விஷயத்தை நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு வராரு. ஸோ சோலோ சிக்காவா பால் ஹேமன் 2 பேருமே வராங்க. ரோமன் ரெயின்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல சோலோ சிக்காவா இருக்கிறாரு. சரி கால கொடுமன் ஏற்றுக்க வேண்டியதான். இப்போ சோலோ சிக்கா வந்த உடனே பார்த்தீங்கன்னா அரங்கத்தில் எல்லாருமே பயங்கரமாக பூப் பண்ணுறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன், நான் இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டா வெறுப்பாக சொல்கிறாரு. சோலாசிக்காவும் பார்க்குறான், நான் என்ன பார்த்தா உனக்கு இப்படி தெரியுது, சோலாசிக்காவை பார்த்தீங்கன்னா பாலிமனுக்கு ஒன்று கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், குடிச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல் சீஃபோட பேரை எல்லாருமே வி மிஸ் ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது கேட்டோன்னே மனுஷன் எப்படி கலங்கிட்டு அப்படி அல்லதுக்கு இப்படி நிற்கிறாரு. உடனே சோலாசிக்காவா என்னடா அல்றன்னு சொல்லிட்டு மைக்கை பிடிங்கிட்டாரு. மைக்கை பிடிங்கி சொல்கிறாரு, நான் நிறைய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ்லாம் பூ பண்ணுறாங்க, நான் நிறைய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது பூ பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாமாட்டாங்க கூப்பிட்றாரு. டாமாட்டாங்க என்ன பண்ணிருக்காரு பாருங்களேன், கெவின் ஓவன்ஸ் மூஞ்சியில் இந்த சாப்பிட்ற இடத்துல தக்காளி சட்னியை மூஞ்சி ஊற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னப்பா ரத்தம், அது ரத்தமாங்க, நான் தக்காளி சட்னி நினச்சிட்டேன், சாரி சரிங்களா, ஒரு தக்காளி சட்னி மறுபடியும் வருது பாருங்களேன். ரத்தத்தை முகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஊற்றுன மாதிரி வந்திருக்கிற நம்ம கெவின் ஓவன்ஸை படுபயங்கரமாக டாமாட்டாங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த உடனே ஈரக்குலையே நடுங்கிருச்சு, ரத்தத்தெல்லாம் பார்த்தா எனக்கு மயக்கம் வரும். உண்மையில் எனக்கெல்லாம் மயக்கம் வருங்க, சோலோசிக்காவை அடித்ததை பார்த்து எனக்கு மயக்கம் வந்துருச்சு. ஆனால் டாமாட்டாங்க பெரிய ஆள் தாங்க, டபிள்யூபிள்யூக்கு வந்து ஒரு சில தினங்கள்லேயே அடித்து ரத்தத்தெல்லாம் வர வச்சுட்டார்ல. போன கெவின் ஓவன்ஸ் வந்து மண்டை என்ன தலையே துண்டானா கூட முண்டமாக வந்து சண்டை போடுவார். அவர் தான் ஃபைட் ஓவின்ஸ் மிஸ் ஃபைட் ஆச்சு, மண்டை பொழந்து நம்ம ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஊரில் ஆக்சிடெண்ட் ஆனால் கூட எல்லாருமே படுக்க பிடிக்காது. போனால் கெவின் ஓவன்ஸ் அப்படி இல்லைங்க, சண்டை போட வராரு, டாமாட்டாங்கவை எதிர்கொள்கிறாரு. மீண்டும் பார்த்தீங்கன்னா சோலாசிக்காவை அடிக்க போகிறாரு. சோலாசிக்காவை சம்மோன் ஸ்பைக் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது மண்டை பொழந்து ரத்தம் கீழே வந்தால் கூட நம்ம கெவின் சொல்லிட்டு ஃபைட் பண்ணதுக்கு வருவார், ஆனால் ஒரு சம்மோன் ஸ்பைக் வாங்கினா பாடையில் போயிடுவார். அதுதான் டபிள்யூபிள்யூ ரூல்ஸு. சரி ஓகே சரி, இப்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணிவிட்டு சேர் எடுத்து டாமாட்டாங்கா வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணும்போது ரெஃப்ரீஸ்லாம் தடுத்து நிறுத்திட்டானுங்க. வேண்டாம், ஆல்ரெடி ரொம்ப அடிபட்டுட்டான், இதுக்கப்புறம் நீங்கள் டேமேஜ் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க. அதோட எல்லாருமே வீத ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் வீத ஒன் இப்படி தூக்கும்போது பார்லிமெண்ட் மட்டும் இப்படி தூக்குறாரு, ஒன்றுக்கு உறுதியா அதுக்காட்டு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு போல இருக்குது. பேக் சைடில் நிக்கோலஸ் இங்கே வாயா பெருசு, நான் பாரு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கட்டுறாரு. நான் என்னத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்தா காரை திருப்பி போட்டுக்கானுங்கப்பா. அதாவது நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து கார் வந்துருக்காராம், கார் ஆக்சிடென்ட் மூலியமாக தான் டாமாட்டாங்கா வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க போல இருக்குது. நீங்கள் அதுக்கு கார் ஆக்சிடென்ட் எங்கள்கிட்ட காட்டியிருக்கணும். அப்படி இப்படி
மிக்மன் காட்டு வரலாம், நீங்கள் காட்டியிருந்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்குவோம், அப்போமாச்சும் உண்மையிலேயே ரத்தம் வருதுன்னு சொல்லலாம். இது சரி ஏதோ பண்ணீங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸுக்கு வந்து பிளட் வந்துருக்குது. கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட்டில் நம்ம டாமாட்டாங்க அட்டாக் பண்ணதுனால அவருக்கு பிளட் வந்துருக்குது. சரி, உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றி பிறகு பார்க்கலாம். இப்போதைக்கு உண்மை மாதிரி தானே சொல்லியிருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் ரைட்டர் இருக்கிறார்ல, LWO இருக்கிறார்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு யார் கூட பார்த்தீங்கன்னா லெஜண்ட் ஆஃப் பண்டாஸ்மா டீமில் இருக்கிற நம்ம பேட்டக்குன்னு மறந்து போகுது, எஸ்கோபார் கூட, எஸ்கோபாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறா பார்த்தீங்கன்னா எஸ்கோபார் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக கார்லைட்டோவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. WWE இன்னொன்று இந்த LWக்கும் ஃபண்டாஸ்மாக்காருக்கும் ஸ்பீடை முடிக்க மாட்டேங்கிறீங்கள, செவ்வாய் இழுக்குது. எலாஸ்டிக் கூட இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இத்து போயிருக்கும். இந்த ஸ்டோரியில் நிற்க மாட்டேங்குது, எதுக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறமா கேலி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில், அதாவது ஆடியன்ஸ் இருக்கிற மேல் ஸ்டேஜில் டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வந்து இருக்கிறாங்களாம். ஃபார்மல் சாம்பியன் சொல்லிட்டாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஃபார்மல் சாம்பியன் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அது கோவம் வந்துருச்சு. படு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்ம டொக்கடாக்கள் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு ஆடியன்ஸ் சைடு யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஜார் கேகில் மற்றும் பியாங்கா பலர், அவங்க உட்காந்து இந்த மேட்சை பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க. இப்போ யாருக்கெல்லாம் மேட்ச் நடக்க போகிறது? நயோமி வர்சஸ் பெய்லிக்கான WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. இன்றைக்கி ஸ்மாக்டவுன் சோல்ட் அவுட்டு 14,994. இந்த ஜார்கேர்கள் இந்த இப்போ நம்ம இருந்தாளுகளில் டேமேஜ் கண்ட்ரோல் அவளுகளை துரத்தி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸை உட்கார வச்சுருந்தா இன்றைக்கி 15,000 ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க உட்கார்ந்ததுனால 14,994 ஆடியன்ஸ் தான் வந்தாங்க. ஆனால் அமெரிக்கன் கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸு இன்றைக்கி வந்து ஏஜி ஸ்டைல் வின் பண்ணிட்டா ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்குள்ள கான்ட்ராக்ட் சைனிங் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து யூகேல மாட்டிக்கிட்டேன், யூகேல லைவ் ஈவெண்ட் பங்கெடுத்துக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி ஸ்மாக்டவுன் வர முடியல, நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கங்க்ராச்சுலேஷனையும் சொல்லிக்கிட்டு நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜி ஸ்டைல் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எவர் ட்ரீம் மேட்ச் ஏஜி ஸ்டைல் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான பேக்லாஷ் மேட்சுக்கான கான்டாக்ட் சைனிங் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இது மாதிரி டிராஃப்ட் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. பின்னாடியே பாருங்கள் ராஸ் மேட்டோன் NXT சொல்லிட்டு 3 பிராண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 பிராண்டுக்குள்ளே தான் டிராஃப்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ மெயின் ஈவென்ட் டைம் த ஃபீல்ட் க்ளோ நம்ம பெய்லி வெர்சஸ் நயோமிக்கான மேட்ச்சு. இந்த மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இடையிலேயே பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்துட்டா நம்மளுடைய டிஃபனி பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து என்ன அடின்னு சாத்துனீங்கல்ல, இந்த வாரம் இந்த மேட்ச்சை விடுங்க நடக்க விட்டுருவோம்னு சொல்லிட்டு 2 மேட்சையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணி டிஸ்குவாலிஃபைல முடிச்சுட்டாங்க. இதோட இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. மெயின் ஈவெண்ட்டை பற்றி கொஞ்சம் லென்த்தாக தான் சொல்லுவேன், ஆனால் உமன் டிவிஷன் மேட்சை நம்ம ஆளுங்க அதிகமாக கேட்க மாட்டாங்க, அதனால தான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இதுதான் மெயின் ஈவெண்ட் நடந்தது. ஓகே, நீங்கள் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறத லைக் மூலியமாகவும் கமெண்ட் மூலியமாகவும் சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமாகவும் தருவீங்க. அடுத்த நாள் வீட்டில் சந்திக்கிறேன்பா. டாட்டா வரட்டா.